நம்மை புதிதாக்குகிறவரும் நம்மை வழிநடத்துகிறவருமாகிய இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தீத்து 3:5 வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். நம்முடைய இரட்சகராகிய தேவனே நம்முடைய ஆத்தும இரட்சிப்படைவதற்கு காரணமாக இருக்கின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அவர் நமக்கென்று உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்திருக்கிறார். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். மனம் போன போக்கில் வாழ்ந்த நாட்கள் மாறி போயின. நாம் இரட்சிக்கப்பட்ட நாள் முதல் தேவனாகிய கர்த்தர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே மூடிக்கொண்டார். அவரே நம்மை ஆளுகை செய்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் பரிபூரணம் அடையும்படி நடத்தி செல்கிறார். செத்து பிழைச்சே அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே போன்றுதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கின்றார். நாம் ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, நாம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் தேவனை பற்றி அறிகிற அறிவும் ஞானத்தோடும் இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் எங்களை இரட்சித்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.